வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புரட்டாசி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெயை பயன்படுத்தி வஞ்சர மீன் ஷேப்பில் வஞ்சர மீன் சுவைக்கு இணையான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் ஃப்ரை வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் அப்படியே வஞ்சர மீன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காயை அவாய்ட் பண்ணுற நம்ம குட்டீஸுங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 2 வாழைக்காய், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயோட தோல் பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். அடுத்து வாழைக்காயை கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். வஞ்சர மீனோட ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க பீசஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஒவ்வொரு பீசஸும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு பீஸோட சென்டர்லையும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா பார்க்குறதுக்கு ரியல் வஞ்சர மீன் மாதிரியே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா பீசஸ்லையும் நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காய் பீசஸையும் சேர்த்துடலாம். இந்த வாழைக்காயை நம்ம ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இந்த வாழைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இந்த பீசஸ் எல்லாம் ஆறுறக்குள்ளேயும் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காய் பீசஸ்லையும் இந்த மசாலாவை நல்லா தடவிட்டு இதை 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுறலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப இந்த மாதிரி மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சாப்பிட போகிறப்ப எடுத்து சூடாக பொரிச்சுக்கலாம். அடுத்து தவா ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை தவா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க இந்த வாழைக்காய் பீசஸ் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். வாழைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு வச்சு கூட இதே மாதிரி நம்ம செய்யலாம். இந்த வாழைக்காயை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா வாழைக்காயை நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் முருக விட்டு எடுத்துடலாம். இந்த மசாலாவில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெளியே கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரையை பார்க்கும்போது அப்படியே வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையை பார்க்குற மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறக்கூடிய வாழைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. நான்வெஜ் சாப்பிட முடியாத சில மாதங்களில் இந்த வாழைக்காய் ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வஞ்சர மீன் ஃப்ரை சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கிடைக்கும். இந்த ஃப்ரை வாழைக்காயில் பண்ணுனதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட ஷேப்பும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்லேயும் இந்த வாழைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.